السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 124 பாடங்கள் முடிந்து 125வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், அரபு இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்வதற்கும் அதை நாம் புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். தக்ஃபீஃபு இன்ன வ அன்ன வ கஅன்ன வலாக்கின்ன. இன்ன இன்னும் அன்ன இன்னும் கஅன்ன இன்னும் லாக்கின்னவை தக்ஃபீஃப் செய்வது. தக்ஃபீஃப் செய்வதென்றால் பார்த்தோம் கடந்த பாடத்தில் ஷத்துகளை, இந்த நூனுக்கு வரக்கூடிய ஷத்தை ஷத்தில்லாமல் சுக்குனுடன் படிப்பது, அதான் லேசாக்குவது. மொழியும் பொழுது இன்னன்னு சொல்வதை விட இன் என்று மொழிவது ஈஸியாக இருக்கும். அதனாலதான் லேசாக்குதல்னு கொண்டு வந்திருக்கான். தக்ஃபீஃப் செய்வதென்றால் ஷத்தில்லாமல் படிப்பது என்று கடந்த பாடத்தில் பார்த்தோம். இதோட முழு விளக்கத்தையும் பார்த்தோம். இன், அன், அன், லாக்கின் என்று தக்ஃபீஃபுடன் வரும் என்பதை பார்த்தோம். இன்னும் அது இல்லாமல் அதோடைய உதாரணங்கள், அதோடைய பஹஸ் ஆய்வு என்ன, இதோடைய சட்டங்கள், தக்ஃபீஃப் செய்யும் பொழுது அதோடைய சட்டங்கள் மாறும் என்றும், இன்னும் அதில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னவென்றும் பஹஸில் பார்த்தோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன் என்று படித்தால் அது இன்னவுடைய அமலியை செய்யும், செய்யாமலையும் இருக்கும். இரண்டு வகையாமும் என்ன செய்யலாம், நாம் செய்யலாம். அமல் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த ஹபரில் நாம் நுழைய வேண்டும் என்றும், அதே போல் அன்ன க அன்ன என்பதை அன் க அன் என்று படித்தால் கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும் தான். அன்ன க அன்ன என்ன அமல் செய்யுமோ, இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாதான செய்யும், இது அனைத்தும் அதே அமல் தான் அன் க அன்னும் செய்யும். ஆனால் அதனுடைய இஸ்மு லமீர் ஷானாக இருந்து கண்டிப்பாக போக்கப்பட வேண்டும் என்றும், அதனுடைய ஹபர் பின்னாடி வரும் என்றும் பார்த்தோம். அதே போல் லாக்கின் என்பது லாக்கின் என்று படிக்கும் பொழுது கண்டிப்பாக அமல் செய்யாது, செய்யக்கூடாது. வெறும் அமல் செய்யாமல் தான் படிக்க வேண்டும் என்று நான் பார்த்தோம். இந்த 4 சட்டங்கள் இது தக்ஃபீஃப் ஆகும் பொழுது இன், அன், க அன், லாக்கின் என்று தக்ஃபீஃப் ஆகும் பொழுது அதில் வரக்கூடிய மாற்றங்களை நாம் தெளிவாக கண்டோம். இன்னும் அதோடைய உதாரணங்கள் பகுசை கண்டுவிட்டோம். இன்று வாருங்கள் இன்னும் அதனுடைய மீதமுள்ள பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து காண்போம். அதுபோல இதை படிப்பதின் மூலம் நாம் இந்த பயிற்சிகளில் எந்த ஒரு கித்தாப்களின் சுருக்கமாக இவ்வளோ அழகாக இருக்காது. இந்த கித்தாப்களில் மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் நம்மளுக்காக கொடுத்துள்ளார்கள். ஆகவே இதை நாம் தொடர்ந்து காணும் பொழுது அஹுல்வாலி மிகவும் அழகாக எழுற்றப்பட்ட ஒரு கிதாப். உதாரணங்கள் கொடுத்து அதை அழகாக அந்த சட்டத்தை விளக்கி அதற்கு பிறகு சுருக்கமாக அதுக்கு ஆயுதாக்களை கொடுத்து அதோடைய பயிற்சிகள் என அனைத்தையும் அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு கிதாப் தான் இந்த நகுல்வாதி. தொடர்ந்து காண்போம். இதில் உள்ள பலன்களை முழுவதும் அறிந்து கொள்வோம். வெறும் பாடத்தை மட்டுமன்றி பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்பதின் மூலமாகத்தான் நாம் இதனுடைய பயனை முழுமையாக அடைய முடியும். வேறு எந்த கித்தாபிலும் பயிற்சி தொடர்ந்து தரமாட்டார்கள். இந்த கித்தாபில் மட்டும்தான் பயிற்சியும் தொடர்ந்து தந்துள்ளார்கள். எனவே பயிற்சியும் நாம் காணும் பொழுதுதான் இதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்து நாம் முழுமையாக இதை பாடத்தை வழங்கிக் கொள்ள முடியும். வாருங்கள் தொடர்ந்து காண்போம். பா அரிபில் ஜுமலல் ஆத்தியத்தை பின் வரக்கூடிய வாசகங்களுக்கு யாரா பலங்கு. சரியா, முதல்ல இங்க என்ன செஞ்சிருவோமோ அர்த்தம் பார்த்து விடுவோம். அர்த்தம் பார்த்து விட்டு அதனுடைய அதனுடைய யாராபை பின்னால் என்ன செய்வோமோ பார்ப்போம். சரியா, இப்ப என்ன பாருங்க.
இனில் புஹுரு, புஹுலு, இனில் புஹுலு என்று படிக்க வேண்டும். ல ஆருன், நிச்சயமாக கஞ்சத்தனமாகிறது, இழிவானதாக இருக்கிறது. வஜத்து, இரண்டாவது, வஜத்து அன் லைச லக உதுருன், நான் பெற்றுக்கொண்டேன், நிச்சயமாக விஷயமாகிறது, லைசலக்க, உனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை என்பதை நான் பெற்றுக்கொண்டேன். மூன்றாவது, பெற்றுக்கொண்டேன், நான் உறுதி கொண்டேன். மூன்றாவது, வஜத்துஹு, அவனை நான் பெற்றுக்கொண்டேன், சபூரன், எப்படி பெற்றுக்கொண்டேன் அவனை, நான் பொறுமையானவனாக அவனை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லம் துலம்ம பிஹி நாஇபத்துன், இது தவறாக உள்ளது, லம் துலிம் என்று வர வேண்டும், லம் துலிம். அப்ப பொறுமையானவனாக, சரியா, பொறுமையானவனாக நான் பெற்றுக்கொண்டேன், நிச்சயமாக நிச்சயமாக விஷயமாகிறது, லம் துலிம். சரியா, பிஹி நாஇபத்துன், துயரம், நாயிபானா துயரம், எந்த ஒரு துயரமும் அவனை கொண்டு ஏற்படாத ஏற்படாததை போன்று பொறுமைசாலியாக அவனை நான் பெற்றுக்கொண்டேன். எந்த ஒரு துயரமும் எதுவுமே நடக்காத மாதிரிலாம் இருக்கான் அவன், எவ்வளவு கஷ்டமும் வந்தாலும் அவன் எப்படி இருக்கான், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கான். அதான் சொல்றாங்க கள்ளம் துளிம் பிஹி நாய்பத்தும், எந்த ஒரு துயரமும் அவனை கொன்று தொடாததை போன்று பொறுமைசாலியாக அவனை நான் பெற்றுக்கொண்டேன். நான்காவது, அல் குத்துனு கலீலுன், பருத்தி குறைவாக இருக்கிறது, லாக்கின் சஅருஹு ரஹீசுன், என்றாலும் அதனுடைய விலையாகிறது, அந்த பருத்தியின் விலையாகிறது, ரஹீசுன், குறைவானதாக மலிவானதாக இருக்கின்றது. சரியா, இதோட அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள் இப்பொழுது அவர்கள் சொன்ன அந்த ஏராபை பார்ப்போமா. இப்ப முதலாவது ஏரா பாருங்க, இன். அப்ப முதலாவது வாசகம், இனில் புகுலுல் ஆறுன்னு பார்த்தோம்ல. அப்ப இன் என்பது முஹஃபஃபத்துன் மின சகீலதி, சகீலாவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். இன்ன என்ற அந்த சக்கீலாவிலிருந்து ஷத்திலிருந்து ஹஃபீஃபாவாக்கப்பட்டு இன் என்று ஆனது. சரியா, சக்கீலாவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். முஹ்மலத்துன், அமல் வீணாக்கப்பட்டதா இருக்கும். லா அமல லஹா, அந்த இன்னிற்கு, இன் என்ற வார்த்தைக்கு எந்த ஒரு அமலும் இல்லை. ஹர்ஃபுன் மபுனியுன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியான ஹர்ஃப் ஆகும். சுக்குனின் மீது, இந்த சுக்குன் இருக்கு, சுக்குனின் மீது ஹர் மபுனி ஆகும். இது எந்த அமலும் செய்யாமல் வீணடிக்கப்பட்டதா இருக்கும். பின்னாடி எந்த அமலும் செய்யாது, ஏன்னா சபர்ல லாம் வந்திருக்குல்ல. அல் புஹுல் என்பது முபத்ததா உன், முபத்ததாவா இருக்கும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவா இருக்கும். இன்னும் சேர்க்க கூடாது, அதான் அமல் செய்யலையே, அதனால இது முபத்ததா ஹபர்னு தனியா யாராவது கொடுக்கணும். அப்ப முபத்ததாக்கு ரஃபா தானே, ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். ஆறுன் என்பது அல்லாமு, இந்த ஆம் என்பது லாமுல் இபுத்திதா, இபுத்திதாவுடைய லாம் ஆகும். இபுத்திதாவை குறிக்கக்கூடிய அந்த லாம், இது எதற்காக நுழைந்தது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த இன் என்பது இல்லை என்ற அர்த்தமும் வரும், நிச்சயமாக என்ற அர்த்தமும் வரும். இந்த லாம் நுழைந்தால்தான் அதுக்கு நிச்சயமாக அர்த்தம் என்பதற்கான அடையாளம். அது நுழையவில்லை என்றால் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கலாம். சரியா, அப்ப இது நுழைஞ்சது எது காரணம், இதுக்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் தான் இந்த இன்னுக்கு என்பதை காட்டுவதற்காக நுழைந்தது. ஆறுன் என்பது ஹபருல் முபத்ததை, முபத்ததாவுடைய ஹபர் ஆகும். மர்ஃபூன், ஹபருக்கு ரஃபா தானே, அதான் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபைஹி, இன்னும் அந்த ஹபருடைய ரஃபையின் அடையாளமாகிறது அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். சரியா, அடுத்து ரெண்டாவது பாருங்க, வஜத்து அல்லை சலக்க உதுருன்னு பார்த்தோம்ல. அதை பாருங்க, அதோடைய யாரா பாருங்க. வஜத்து, வஜத் ஃபர்ஸ்ட் வஜத்துக்கு சொல்றாங்க, ஃபேலுன் மாலின் மபுனியும் நல்ல சுகூனி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாகும், சுகுனின் மீது மபுனி ஆகும். அப்ப வஜத்துன்னு என்ன செஞ்சோம், சுக்குன் வச்சு மபுனி தானே, சுக்குன் வச்சு தானே படிச்சோம். அதுக்கப்புறமா ஒத்தா வஜத்துன்னு இந்த தாவை பத்தி பேசுறாங்க. லம்மீருன் மபுனியன் அலல் லம்மி, லம்மின் மீது மபுனியான லம்மீர் ஆகும். தூண் என்ன செஞ்சோம், லம்மு தானே கொடுத்தோம், அப்ப லம்மின் மீது மபுனி ஆன ஒரு லமீர் ஆகும். ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. அப்ப வஜத் என்ற ஃபேலுக்கு இது ஃபாயில், இன்னும் அது ஃபாயிலுக்கு ரஃபா தானே, அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. அடுத்து அன், அன் என்பது முஹஃபஃபத்துன் மின சகீலத்தி, சகீலாவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். சகீலா என்றால் அண்ணன் இருந்துச்சு, அந்த சகீலா சத்துடன் இருந்தா சகீலா என்பார்கள். அந்த சகீலாவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டது, அன் இல்லாம சுக்குனை வைத்து அதை லேசாக்கிட்டு விட்டால் அது ஹஃபீஃபா ஆகும்.
அந்தானு படிச்சோம். சக்கீலா சத்தில் இருந்து சுக்கூனாக்கப்பட்டது. அதான் சக்கீலாவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதாக இருக்கும். அன்ன என்பதிலிருந்து அன்னாக்க ஆக்கப்பட்டதா இருக்கும். வஹிய இன்னும் இந்த என்பதாகிறது ஹர்ஃபுன் மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூன் மீதும் மபுனியான ஹர்ஃப் ஆகும். என்று சுக்கூன் மீதும் மபுனி தான். சரியா? இஸ்முஹா இன்னும் அந்த என்பதோடைய இஸ்மாகிறது லமீரு ஷஅனி மஹதூஃபுன், போக்கப்பட்ட லமீரு ஷஅன். எப்பொழுதுமே நம்ம சொல்லியிருக்கோம், அன்னுக்கும் அன்னுக்கும் அதோட இஸ்ம் என்பது லமீரு ஷானாக இருக்கும். அது எப்பொழுதும் போக்கப்பட வேண்டும். அதனால் போக்கப்பட்டிருக்கு. லைஸ ஃபேலுன் மாதின் நாகிசுன் நாசிஹுன் மபுனியுன் அலல் ஃபத்ஹி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல். இல்லை என்று கடந்த காலத்தை குறிக்கும். நாகிசுன் அதாவது இஸ்ம சபர் ரெண்டுமே வந்தால்தான் இதோடைய அர்த்தம் பரிபூர்ணமாகும். அப்படி குறையுடைய, அதாவது ரெண்டுமே இல்லாமல் இது நிறையாகாது. அதனால இது குறையுடைய நாக்கிசான ஃபேலாகும். நாசிஹுன் முபத்ததா கபரில் இது நுழையும் பொழுது அந்த முபத்ததா கபருடைய சட்டத்தை இது மாற்றிவிடும். இப்ப ரெண்டுத்துக்கும் ரஃபா வரும். லைச நுழைஞ்சிட்டா இஸ்முக்கு ரஃபாவும் கபருக்கு நசபும் என்று அதோடைய சட்டத்தை நீக்கி விடும். முப்ததா கபருடைய சட்டத்தை நீக்கி இதுக்கு ஒரு புது சட்டத்தை வரும். இஸ்முக்கு ரஃபாவும் கபருக்கு நசப் என்ற புது சட்டத்தை கொண்டு வரும். அதான் நாசிஹுன், பழைய சட்டத்தை நீக்கக்கூடியது. மபுனியும் அல்ல ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபுனியாகும். லைச சீனுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம், அப்போ ஃபத்தஹின் மீது மபுனியாகும். பல்லக்க அல்லாமு என்பது ஹர்ஃபு ஜர்ரின், இந்த ஜர்ருடைய ஹர்ஃபு தான் இது. ஒல் காஃபு, இந்த காஃப் என்பது லமீரும் மபுனியும் அல்ல ஃபத்திஹி, முன்னிலையில் உள்ள ஆண் பாலை குறிக்கக்கூடியது. ஃபத்தஹின் மீது மபுனியாகும். ஃபத்தஹின் மீது கேனுக்கு ஃபத்தஹ் தான் கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. ஏன்னா ஜார் லாம் வந்திருக்குல்ல, ஜார், இது காஃப் மஜ்ரூர், அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கு. ஒல் ஜார் ஒல் மஜ்ரூர் ஃபி மஹல்லி நஸ்பின் ஹபரி லைஸ முகத்தமின். அப்ப ஜார் மஜ்ரூர் சேர்த்து, இது ரெண்டுமே சேர்த்து நசபுடைய இடத்துல இருக்கு. ஏன்னா லைசாவுடைய சபரு. சரியா? அதனால லைசாவுடைய கபருக்கு நசபு தானே. அதனால லைசாவுடைய கபர் முற்படுத்தப்பட்ட கபர், லைசாவுடைய முற்படுத்தப்பட்ட கபர் ஆன நசபுடைய இடத்துல இருக்கு. ஏன் முற்படுத்தப்பட்ட கபர்? ஏன்னா பின்னாடிதான் இஸ்மே வருது. இஸ்மு தானே ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்தது தானே கபர் வரணும். ஆனா இஸ்மு பின்னாடி வந்திருக்கு, ஹபர் முன்னாடி வந்திருக்கு. அதனாலதான் ஹபர் முன்னாடி வந்ததுனால முற்படுத்தப்பட்ட, அதாவது இஸ்மை விட முற்படுத்தப்பட்ட லைசாவுடைய ஹபரான நசபுடைய இடத்துல இருக்கிறது. சரியா? உதுருன், இப்ப கடைசியா பாருங்க, உதுருன் இஸ்மு லைச, லைசாவுடைய இஸ்மாகும். தக்க ஹபரு, இது இஸ்மு. முஅஹருன் பிற்படுத்தப்பட்ட இஸ்முடைய லைசாவுடைய இஸ்மாகும். அப்ப பிற்படுத்தப்பட்டிருக்கு, ஹபர் முற்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதாகும். இஸ்முக்கு ரஃபா தானே செய்யும் லைஸ, அதனால ரஃபா செய்யப்பட்டதா இருக்குது. வஅலாமத்து ரஃபிஹி, லைஸோடைய இஸ்மின் ரஃபாயின் அடையாளமாகிறது லம்மத்து பாஹிரது, வெளிப்படையான லம்மத் தானே கொடுத்திருக்கோம். ஜும்லத்து இன்னும் இந்த வாசகமாகிறது. மின் லைஸ வ இஸ்மிஹா வ கபரிஹா, லைஸ இன்னும் அதனுடைய லைஸோடைய இஸ்மு இன்னும் லைஸோடைய கபரில் இருந்து உள்ள மொத்த வாசகமாகிறது. லைஸ லக உதுருன் என்ற அந்த மொத்த வாசகமாகிறது. ஃபி மஹல்லி ரஃபைன் கபரி அனில் முஹஃபஃபதி, தஃபீஃப் செய்யப்பட்ட அன்னுடைய கபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப அன்னுடைய கபர் தான் மொத்தமும். இஸ்ம போக்கப்பட்டுச்சுனால இந்த மொத்தமும் சேர்த்து தஃபீஃப் செய்யப்பட்ட அண்ணனா, சத் இல்லாமல் சுக்குனை வைத்து படிக்கப்பட்ட அந்த அன்னுடைய கபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. அப்ப கபருக்கு ரஃபா தானே, அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. அதே போல அன் வமா பாதஹா, அன்னோட சேர்த்து அன்னுக்கு பிறகு உள்ள ஒன்று. அன் லைசலக்க உதுரும் எல்லாமே சேர்த்து மொத்தமா ஃபி தஅவீலி மஸ்தரின் சத்த மசத்த மஃஊலை வஜத, வஜத உடைய இந்த வஜத்துன்னு அந்த வஜத் என்ற அந்த ஃபேலின் இரண்டு மஃஊலுடைய இடத்தை அடைக்கக்கூடிய மஸ்தரின் விளக்கத்திலே இருக்கிறது. அப்ப நம்ம சொன்னோம், அன் என்ன செஞ்சிடும், மொத்தமா சேர்த்து மஸ்தருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும். அன்னுக்கு அப்புறமா வரக்கூடிய மொத்தத்தையும் என்னவாக்கிறோம், அன் லைசலக்க உதுருன்ற மொத்தமும் மஸ்தருடைய விளக்கமா மாத்தி விட்டுரும். அப்ப அந்த மொத்தமும் என்னது, மஸ்தருடைய அர்த்தமா தான் கொடுக்கணும். அந்த மொத்த மஸ்தருடைய அர்த்தமும் எந்த இடத்துல இருக்கு, வஜது என்பதும் ரைத்து மாதிரிதான். மேல பார்த்தோம்ல, எக்கீனுடைய அர்த்தம் கொடுக்கும் பொழுது வஜத்துக்கு நான் உறுதி கொண்டேன் என்ற அர்த்தம் கொடுக்கும் பொழுது இரண்டு மஃபூல் வர வேண்டும். அதுவே இவ்வாறு பெற்றுக்கொண்டேன் என்று நாம் அர்த்தம் கொடுக்கும் பொழுது ரெண்டு மஃபூல் வர வேண்டும். அந்த இரண்டு மஃபூலுடைய இடத்தில் தான்
இந்த அன் லைசலக உதுருன் என்ற மொத்த வாசகமும் மஸ்தருடைய தகவல் கொடுத்து மஸ்தருடைய அர்த்தம் கொடுத்து அதோடைய விளக்கம் கொடுத்து அந்த இரண்டு மஃபூலுடைய இடத்தில் நிற்கின்றது. இப்ப ரெண்டு மஃபூல் எங்கப்பான்னு கேட்டீங்கன்னா அதோட இடத்துல தான் இந்த வாசகம் நிற்கின்றது. சரியா? அதான் சொல்றாங்க ரெண்டு மஃபூலுடைய இடத்தை அழைக்கக்கூடிய மஸ்தருடைய விளக்கத்திலே இருக்கின்றது. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து வஜத்துஹு சபூரன் கஅல்லம் துலம்ம பிஹி நாயிபா அப்படின்னு பார்த்தோம்ல. அதுக்கு பாருங்க வஜத்துஹு ஃபர்ஸ்ட் வஜத், அதுக்கு மத்தா, அப்புறமா ஹா, மூணத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வஜத் என்பது ஃபேலுன் மாலின் மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனி ஆகும். வஜத்துன்னு என்ன செஞ்சோம்? சுக்கூன் வச்சு தானே படிச்சோம். கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல் ஆகும். கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது இந்த ஃபேல் என்பது. தா என்பது தா ஓ இன்னும் தா என்பது லமீரன். எந்த தா? இங்க இருக்குல்ல வஜத் தூன் படிச்சோம்ல அந்த தா. மபுனி லமீரும் மபுனி அல் லம்மி, லம்மின் மீது மபுனியாகும் லமீர் ஆகும். தன்பாலை குறிக்கக்கூடிய ஒரு லமீர். இன்னும் லம்மின் மீது வஜத்தூன், லம்மு தானே வச்சு படிச்சோம், லம்மின் மீது மபுனி. ஃபி மஹல்லி ரஃபஇன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபவுடைய இடத்துல இருக்கிறது. அப்ப இது ஃபாயில் ஆகும். இந்த ஃபேலுக்கு வஜத் என்ற ஃபேலுக்கு இது ஃபாயில் ஆகும். என்ன இடத்துல இருக்குது? ரஃபவுடைய இடத்துல இருக்குது. ஹா என்பது ஒரு ஹா, இன்னும் ஹா ஆகிறது லம்மீரும் மபுனியும் அல்ல லம்மி, லமீர் ஆகும். லம்மின் மீது மபுனி ஆகும். ஹூர் என்ன செஞ்சோம்? லம்மு தானே கொடுத்தோம். அது லம்மின் மீது மபுனி ஆகும். ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலின் பிஹி அவ்வலின், மஃஊல் பிஹி மஃஊல் அவ்வல் ஆகும். மஃஊல் அவ்வலான நசபுடைய இடத்துல இருக்கிறது. அப்ப முதல் மஃஊல், அப்ப ரெண்டு மஃஊல் வரணும். அது முதல் மஃஊல் நான் சொன்னால வஜத்துக்கு ரெண்டு வரணும், ரெண்டு மஃஊல் வரணும். அதுல முதல் மஃஊல் தான் இது. அதான் மஃஊலின் பிஹி அவ்வலின். முதல் மஃஊலுடைய மஃஊல் பிஹியுடைய நசபின் இடத்திலே இருக்கக்கூடிய லம்மின் மீது மபுனி ஆகும். இப்ப லம்மின் மீது மபுனி இது என்ன இடத்துல இருக்குது? முதல் மஃபூலோட இடத்துல இருக்கு. இப்ப முதல் மஃபூலுக்கு என்னதான்? நசப் தான மஃபூலுக்கு, அதான் நசபுடைய இடத்துல இருக்குது. சரியா? இப்ப ரெண்டாவது மஃபூல் பாருங்க. சபூரன் மஃபூலுன் பிஹி சானின், இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். இது இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். இப்ப மஃபூல் பிஹி, மஃபூல் லஹு, மஃபூல் பிஹி, மஃபூல்லே நிறைய வகை இருக்கு. இது மஃபூல் பிஹி தான். சரியா? அப்ப இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். ரெண்டு மஃபூல் பிஹி வரணும். முதல் மஃபூல் பிஹி அந்த லமீர் ஹூன்ற லமீர், இது ரெண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். மன்சூபன், ரெண்டு மஃபூலுக்கும் நசபு தான், இதுக்கும் நசபு தான், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த ரெண்டாவது மஃபூலின் நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரா, வெளிப்படையான ஃபத்ஹா ஆகும். ஃபத்ஹா தானே கொடுத்தோம். அடுத்து பாருங்க கஅன் என்பது முஹஃபஃபத்துன் மின் கஅன்னல் ஸகீலதி, மின் கஅன்ன ஸகீலதி, சக்கீலாவான கஅன்ன நான் சொல்லியிருக்கேன். சக்கீனா என்ற ஷத்துடன் வரக்கூடியதற்கு சக்கீலா என்று சொல்வார்கள். அதனால சக்கீலாவான கஅன்ன அந்த ஷத்துடைய அந்த கண்ணவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். ஹஃபீஃபா என்றால் ஷத்து இல்லாம சுக்குனை வைத்து படிப்பது, லேசாக்கப்பட்டது. அதனால சொல்றோம் இதை படிக்க கொஞ்சம் பாரமா இருக்கும். அதனால தான் அதுக்கு சக்கீலான்னு பேரு. இதுக்கு ஹஃபீஃபா மென்மையா இருக்கனால அதுக்கு ஹஃபீஃபான்னு பேர் வந்துச்சு. அப்ப சுக்கூனை வைத்து படித்தால் ஹஃபீஃபா, அப்ப ஷத்தில் பெற்ற கண்ணவிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். மபுனியத்தினால சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். சுக்கூன் தானே வந்திருக்கு, சுக்குனின் மீது மபுனியாகும். வரிஸ்முஹா, இன்னும் அந்த முஹஃபஃபாவான அன்னுடைய இஸ்மாகிறது. லமீரு ஷானி மஹதூஃபன், போக்கப்பட்ட லமீரு ஷான் ஆகும். எப்படி? அன் என்பதற்கு எப்பொழுதும் போக்கப்பட்ட லமீர் ஷான் தான் வருமோ இஸ்ம் என்பது, அதே போல இதற்கும் இஸ்ம் எப்படிதான் வரும்? போக்கப்பட்ட லமீரு ஷானா தான் வரும். அதான் இங்கே போக்கப்பட்ட லமீரு ஷானா இருக்குன்னு சொன்னோம். அடுத்த லம் என்பது ஹர்ஃபு நஃபீன், நஃபீ செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும், இல்லை என்று அர்த்தம் கொடுக்கும். ஜஸ்மின், இன்னும் ஜஸ்மு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும். பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும். கல்பின், இன்னும் புரட்டக்கூடிய ஹர்ஃப் ஆகும். பின்னாடி வரக்கூடிய முலாரியான ஃபேலுக்கு மாதியான அர்த்தத்தையாக புரட்டி விடும். வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய அர்த்தமாக புரட்டக்கூடியதா இருக்கும். மபுனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். மீமுக்கு சுக்குன் வச்சுதான் படிச்சோம். ஆனால் லம் என்பது சுக்குனின் மீது மபுனி ஆகும். துலிம் என்பது ஃபேலுன் முலாரியுன் மஜ்சூமுன் பிலம், லம்மை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டது. இப்ப லம்ம ஜஸ்மு செய்ய சொன்னா ஜாசிம், இது மஜ்சூம், ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். முலாரியான ஃபேலா இருக்கும். இப்ப இந்த துலிம் என்பது முலாரியான ஃபேல், வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல். இந்த நம்ம சேரும் பொழுது என்ன வைக்கிறோம்? கடந்த காலத்தை குறிப்பதாக மாற்றிவிடும். வாலாமத்துல் ஜஸ்மி அசுக்கூனோ, ஜஸ்முடைய அடையாளமாகிறது அசுக்கூனோ. கடைசியில என்ன வருது? சுக்கூன் வருவது தான் அதோடைய அடையாளமாகும்.
அடுத்து பிஹி. அல்பா உ, இந்த பா இருக்குல்ல அது வந்து ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய எழுத்து. அப்ப ஹி வந்து மஜ்ரூரு. வல்ஹா, இந்த ஹா வகையில் லமீருன் மபனியுன் அலல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மபனியாகும் லமீர் ஆகும். இப்ப இது லமீர் தான். ஹி வந்து ஒரு லமீர். சரி, அந்த லமீர் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீரு. அதே போல படர்க்கை மூன்றாவது நபரை குறிக்கக்கூடிய ஒரு லமீரு. அந்த லமீர் பிஹி அப்படின்னு கசர் வச்சுதான் படிச்சோம். ஆனா கசரின் மீது மபனியாகும் ஃபி மஹல்லி ஜர்ரி, ஜர்ருடைய இடத்துல இருக்கு. ஏன்னா இது என்னது, பா வந்திருக்குல்ல, இது ஜாரு, ஹி வந்து மஜ்ரூர், அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. சரியா, கடைசியா பாருங்க. நாயிபத்துன் பார்த்தோம்ல, இந்த நாயிபத்துன் என்பது ஃபாயிலுன் மர்ஃபூன். இந்த முன்னாடி ஒரு ஃபேல் போச்சுல்ல, அந்த ஃபேலுக்குரிய ஃபாயில் தான் இது. அப்ப ஃபைலுக்கு ரஃபா தானே, மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதோடைய ரஃபைன் அடையாளமாகிறது லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். நாஇபத்துன் என்ன செஞ்சோம், நம்ம தானே கொடுத்தோம். வஜும்லத்து லம் துலிம் பிஹி நாஇபத்துன் என்ற மொத்த ஜும்லாவாகிறது ஃபி மஹல்லி ரஃபின் ஹபரி கஅன், கஅன்னுடைய ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. இப்போ மொத்த வாசகமும் கஅன்னுடைய இஸ்மு போயிருச்சு, அது போக்கப்பட்டுருச்சு. இந்த மொத்த வாசகமும் என்னவா இருக்கிறது, அந்த கண்ணுக்கு ஹபரு, ஹபருக்கு ரஃபா தானே, அதனால்தான் கண்ணுடைய ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. சரியா, இப்ப இறுதியாக பாருங்க, கடைசி இதுக்கு உதாரணம் அதனுடைய ஏரா பாருங்க. அல் குத்துனு, குத்துனு என்பது முபத்ததாவும் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாகும். அப்ப ரஃபா தானே, முபத்ததாக்கு ரஃபா தானே, அதான் ரஃபா செய்யப்பட்ட முபத்ததா. வாலாமத்து ரஃபீஹி, இன்னும் அதோடைய ரஃபாவுடைய அடையாளமாகிறது, இந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லமத்து பாகிறது, வெளிப்படையான லம்மத் ஆகும். லம்மத் தானே கொடுத்தோம். கலீலுன் என்பது அப்ப ஹபரு, ஹபருன் மர்ஃபூன், ஹபருக்கு ரஃபா தானே, இப்ப ரஃபா செய்யப்பட்ட ஹபர் ஆகும். வாலாமத்து ரஃபீஹி, இன்னும் ஹபருடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லமத்து பாகிறது, வெளிப்படையான லம்மத் ஆகும். கலீலுன் என்ன செஞ்சோம், லம்மத் தான் கொடுத்தோம். இப்ப லாக்கின் என்பது முகஃபஃபத்துன் மின் லாக்கின்ன சகீலதி, சக்கீலாவான லாக்கின், அதாவது சத்து பெற்றதுன்னு அர்த்தம். சரியா, அதான் கனமானது, பாரமானதுன்னு அர்த்தம். நான் முன்னாடி வழக்கம் சொல்லியாச்சு. சத்து பெற்ற லாக்கின்னிலிருந்து ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதுன்னா சத்து இல்லாமல் நூனுக்கு சுக்குன் வைத்து படிப்பது, அதான் ஹஃபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும். முஹ்மலத்துன் நம்ம சொல்லியிருக்கோம், லாக்கின்ன என்பதை நம்ம ஹஃபீஃபா ஆக்கி லாக்கின் படித்தால் எப்பொழுதுமே அமல் செய்யாது. அதான் முஹ்மலத்துன், வீணடிக்கப்பட்ட அமல் வீணடிக்கப்பட்டதா இருக்கும். சஅருஹு, அப்ப இது என்பது சஅரு என்பது முபத்ததான் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாகும். முபத்ததா தான் சொல்லணும், லாக்கினோட இஸ்முன்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது அமல் செய்யறதுல. அதனால ரஃபா செஞ்சோம், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாகும். அலாமத்து ரஃபீஹி அல்லம்மத்து ஸாஹிரத்து, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது, வெளிப்படையான லம்மத் ஆகும். ஷஅருக்கு என்ன செஞ்சோம், லம்மத் தானே கொடுத்தோம். ஹுவ பார்ப்போமா. ஹுவ முலாஃபுன், இன்னும் இந்த ஷஅரு என்பதாகிறது முலாஃபாக இருக்கிறது. அப்போ பின்னாடி முலாஃப் இலைஹி வரும்னு அர்த்தம். அதுக்கு ஜர் செய்யும். வல் ஹா உ, இன்னும் இந்த ஹாவாகிறது, இந்த ஹா சொல்றாங்க. சரியா, லமீருன் லமீராகும். மபனியன் அல் லம்மி, லம்மின் மீது மபனியாகும். சஅருஹுன்னு என்ன செஞ்சோம், லம்ம வச்சு தானே படிச்சோம். லமீரின் லம்மின் மீது மபனியாகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இப்போ முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே, அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கு. இது மபுனி, அதனால அதனுடைய ஏராப், அதோடைய ஹரக்கத் எதுவும் மாறாது. எதுவும் அதோடைய ஆமில் வருவது, எந்த ஆமில் வந்தாலும் அதோடைய அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. அதான் மபுனி, அதனாலதான் லம்மின் மீது மபுனி, இதுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. ஆனா இடம் என்னது, ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. கடைசியா ரஹீசுன் என்று பார்த்தோம்ல, ஹபருன் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட ஹபர் ஆகும். இது வந்து ரஃபா செய்யப்பட்டது, அதே போல ஹபர் ஆகி இருக்கிறது. சாருஹு முபுத்ததால இது ஹபர். வாலாமத்து ரஃபீஹி, இன்னும் அதனுடைய ரஃபோடைய அடையாளமாகிறது, இந்த ரஃபீஸ் என்ற வார்த்தையுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாக இருக்கும். அப்ப ரஹீஸ்ன்னு என்ன செஞ்சோம், நம்ம வச்சு தானே படிச்சோம். அப்ப வெளிப்படையான லம்மத்தாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயிற்சி முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.